வடசென்னை சந்திராவை விட ரொம்ப கொடூரமான ஒரு 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரிக்கெட்டில் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் மாதிரி யாராலையும் பழி வாங்க முடியாது. அதில் மொதல் ஆள் யாருன்னு கேட்டால் கௌதம் கம்பீர். ரீசன் என்னன்னு கேட்டால் தோனி தான் வின் பண்ணி கொடுத்தான்னு பல பேர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனாலேயே தலைவனுக்கு பாதி வெறி ஆயிட்டான். அதனாலேயே வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை அன்புவா வச்சு யூஸ் பண்ணி இந்தியன் டீமை பழி வாங்கிட்டு இருக்கான். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு யாருன்னு கேட்டால் நம்ம பிரெண்டன் மெக்கலம். எப்படி வேர்ல்டு கப் ஃபைனலை இங்கிலாண்டை அடிச்சுட்டு போய் கேன் மாமாவை அழுக விடாமல் சிரிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாலோ அதேமாரி நான் கோச்சாகி உங்களை போடுறேன்டான்னு சொல்லிட்டு அவங்க ஊக்கே போய் பேஸ்பால்னு சொல்லிட்டு அவனா ஒன்று புதுசாக உருவாக்கி ஆண்ட பரமையாக இருந்த இவங்கள ஆண்டி பரமரமணிக்கு நடுத்தெருவு கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் சொல்லணும்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு காலத்தில் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள இன்னைக்கு 2-0 இது வரைக்கும் ஆசிஸ்டர்ஸில் அவமானப்படுத்தி வச்சிருக்காப்புல இந்த ஆள். ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு வடசென்னை சந்திரா விட ரொம்ப கொடூரமாக யோசித்து பழி வாங்குறதுக்கு இப்படி தான்டா பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு போட்டு பண்ணுறாங்க. இவங்க தான் வந்துட்டு வடசென்னை பார்ட் 2க்கு ஆளாக எடுக்க வேண்டிய ஆட்கள். இவங்களை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா பயங்கரமான வில்லனாக யூஸ் பண்ணலாம்.